ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். குடும்பங்களை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். குடும்பங்களுக்காக நம்ம இப்போ ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் சாத்தானுடைய பயங்கர தந்திரம் குடும்பங்களை கெடுக்கிறது, குடும்பங்களை உடைக்கிறது, குடும்பங்களுக்கு விரோதமாக போராட்டம் பிரச்சனைகளை கொண்டு வர்றது. அதனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் முடிஞ்சு போகும்போது கூட செகண்ட் ஃப்ளோரில் மேலே உணவு இருக்குது, உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. மேலே படிக்கட்டு வழியாக ஏறி போக முடியாதவங்களுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உணவு ஆயத்தமாக இருக்கும். எங்கே உங்களுக்கு வசதியோ அங்கே நீங்கள் உட்கார்ந்து கொள்ள போய் சாப்பிட உங்களை அன்போடு கூட நான் அறிவுறுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு முன்னால் கீழே 31 ஜெப அறைகள் இருக்குது. அந்த ஜெப அறைகளில் போய் ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட்டு ஆண்டவருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை திறந்து வாசிப்போம். 1 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதாவது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை 7ஆம் வசனத்தில் படிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை இந்த வசனத்தில் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று, அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததென்று விசுவாசத்தினாலே நீதிக்கு தன் குடும்பத்தை ரட்சிக்க ஒரு பேழையை உண்டு பண்ணின நோவா. குடும்பத்தினுடைய முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் ரட்சிப்பு. குடும்பத்தினுடைய மிக முக்கியமான ஆசீர்வாதம் ரட்சிப்பு. நான் ஊழியத்தின் நிமித்தம் 1984ஆம் ஆண்டிலிருந்து நான் சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கிறேன். 84ஆம் ஆண்டு 2025ஆம் வருஷம் கணக்கு போட்டு பாருங்கள் எத்தனை ஆண்டுகள்னு. சுமார் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 38-40 நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணி நான் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறேன். வட மாநிலங்கள், இந்தியாவில் தென் மாநிலங்கள், எல்லா மாவட்டங்களில் போய் கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அப்படி போகும்போது அநேக நேரங்களில் வீடுகளில் தங்குவோம். அந்த வீடுகளுக்குள்ள ஒரு ஜபாவி இருக்குமானால் அங்கே தங்கி ஜெபிக்கிறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில வெளிநாடுகளுக்கு போகும்போது பெரிய பெரிய வீடுகளிலெல்லாம் நான் தங்கியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு தேசத்துக்கு நான் போயிருந்த போது அந்த பாஸ்டர் சொன்னார், இங்கே ஒரு அழகான பெரிய வீடு இருக்கிறது, அவர்கள் உங்களை தங்க வைக்கணும்னு விரும்புகிறாங்க. சரின்னு அங்கே போனோம். மிகப்பெரிய வீடு. அந்த வீட்டை சுற்றி பார்ப்பதற்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஆகும். அவ்வளோ பெரிய வீடு. வீட்டை சுற்றிலும் பூங்கா,
வீட்டுக்கு பின்னால் ஒரு அழகான ஒரு சின்ன ஓடை, ரொம்ப நல்லா இருக்குது வீடு பார்க்கறதற்கு. அந்த வீட்டில் அன்றைக்கு நான் தங்கின போது உறக்கமே வரல, சமாதானம் இல்லை, தெய்வீக சந்தோஷம் இல்லை, ஒரு மனமகிழ்ச்சி இல்லை, ஒரு கலக்கம் மாதிரி ஒரு வேதனை போல இருந்தது. இவ்வளோ பெரிய வீடுன்னு சொன்னாங்க, கணவன் மனைவி விசுவாசிகள்னு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த வீட்டில் இவ்வளோ நிம்மதி இல்லாத ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையாக இருக்கு ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார், இந்த வீட்டுக்குள்ளே உண்மையான ஒரு ரட்சிப்பு கிடையாது, இந்த வீட்டுக்குள்ளே உண்மையான சந்தோஷம் கிடையாது, இந்த வீடு ஒரு நரகம் போல் இருக்கிறதுன்னு. அப்போ அந்த வீட்டுக்கு போய் தங்குற எங்களுக்கும் அந்த ஆவி பாதிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பாஸ்டர் கேட்டார், எப்படி தூங்குனீங்களா? இல்லை, தூங்கலை, சமாதானம் இல்லை, ஒரு வேதனையாக இருந்தது, என்னன்னே தெரில அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் மெதுவாக சொல்கிறாங்க, அவங்களுடைய கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை, ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லை. அவ்வளோ 16 அறைகள் அந்த வீட்டில், 16 அறைகள், இருக்கிறது 4 பேர் தான், 2 பெண் பிள்ளைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்று வேதனையோடு சொன்னார்கள். காரணம், அந்த வீட்டில் ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காக நீங்கள் பணத்துக்காக ஜெபிக்கலாம், பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கலாம், மற்ற பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெப குறிப்பு ரட்சிப்பு. முதல் ஜெப குறிப்பு என்னது? ரட்சிப்பு. சிலர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, கையில் பணம் வருது, ஆனால் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல. பிள்ளைகளால், உடன் பிறப்புகளால் நிறைய கவலை. காரணம், சரியான மனம் திரும்புதல் இல்லை. சரியான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால், எங்கள் நாட்களெல்லாம் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து பேசுவாங்க, பரிசுத்த வாழ்க்கை குறித்து பேசுவாங்க. இந்த நாட்களில் பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கங்கள் கிடையாது. பூரணமான ரட்சிப்பை குறித்து பிரசங்கங்கள் கிடையாது. அதனால் இன்றைக்கு சபைகளில் ஞான ஸ்நானம் எடுக்கிற அந்த எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது, குறைந்து விட்டது. நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலலாம் வாரம் வாரம் 50 பேர் 60 பேர் ஞான ஸ்நானம் எடுத்து சபையில் சேர்க்கப்படுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த நாட்களில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வரணும். இப்போ ரட்சிக்கப்பட்டதுன்னா பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகிறது மட்டும் ரட்சிக்கப்பட்டது இல்லை. ஒவ்வொரு வீடும் ஒரு ஜெப கூடாரமாய் மாறணும். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு தேவனுடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. நம்முடைய பாவங்களே நமக்கும் ஆண்டவருக்கு இடையே ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. இப்போ ரட்சிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரட்சிக்கப்படாமல் கைவிடப்பட்டுட்டோன்னு வைங்க, திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா ரட்சிக்கப்படாதவர்கள் கைவிடப்பட்டுருவாங்க. பைபிளில் படிக்கிறோம், 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் வயலில் வேலை செய்வார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் ரட்சிப்பு இருக்கா? உங்கள் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கிறாங்களா? உங்கள் வீட்டில் பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குதா? உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணும்போது ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறாங்களா? உங்கள் வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்குதா என்று போராடி நீங்கள் ஜெபிக்கிற கிருபை உங்கள் வீட்டில் இருக்கா? இந்த வசனத்தை படிக்கும்போது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பு. இன்றைக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு கர்த்தருடைய எச்சரிப்பை போல நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. இனி வரக்கூடிய காலம் கொடிய காலம். எப்படி ஒரு மனுஷனுக்கு மரணம் வரும் என்று சொல்ல இயலாது, சொல்ல முடியாது. கடுமையான ஒரு காலம், பயங்கரமான நோய்கள், எங்கெங்கெல்லாம் எப்படி வருகிறது கண்டுபிடிக்க முடியவில்லை.
ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இந்த உலக ஓட்டத்தில் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கு நான் ரட்சிப்பு என்றால் மனம் திரும்புதல், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுதல், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு வாழுகிற வாழ்க்கைக்கு பேர் தான் என்னது? ரட்சிக்கப்படுதல். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் சினிமாவை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் யூடியூப்பில் ஒவ்வொரு நாடகத்தை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் பிறரோடு கூட தேவையில்லாமல் டைம் எடுத்து ஃபோன் பண்ணி பேசி கொண்டு இருக்க மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே பேச்சு குறைவாக இருக்கும். அவர்கள் பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஆமென். அவங்களுக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் வாய் துடுக்கா பேசுவார்கள். ரட்சிக்கப்படாத அவங்க ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க வாயை திறந்தால் வீட்டில் சண்டை வரும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்துன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிக பேச்சுகளினால பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு வசனம் சொல்லுது. உங்களால் உங்கள் வீட்டுக்கு சமாதானமா அல்லது உங்களால் உங்கள் வீட்டுக்கு சண்டையா? நல்லா யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த நாட்களில் அநேகருடைய வாயினால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அப்படி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சில சபைகளுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் மாமியாரோட சமாதானம் இல்லை, மாமியார் மருமகளோடு சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை. மனைவி ஒரு சபை, அவன் புருஷன் இன்னொரு சபை, மாமியார் இன்னொரு சபை. இதெல்லாம் ரட்சிக்கப்படாத வீட்டில் தான் இப்படி நடக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க ஒரே சபைக்கு போகணும். ஆமென். ரட்சிக்கப்பட்டவங்க ஒரே சபைக்கு போகணும், உருப்படியாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால பாரத்தோடு நான் ஜெபிப்போம். பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க, ரட்சிக்கப்படாத எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத எல்லாரும் ரட்சியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ ஆகாஷ் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். பிரைஸ் காட். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இங்கே தங்களுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தோடு ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நீண்ட நாளாக ஜெபித்தும் எங்கள் குடும்பத்தோடு மாற்றம் இல்லையே கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ரட்சிக்கிறவர், தேவன் நீர் பரிசுத்தமாக்குகிறவர். இன்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் மாறட்டும் அப்பா. குடும்பங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு சமாதானமான குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை சேவிக்கிற ஒரு குடும்பமாய், உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிற ஒரு குடும்பமாய் ஆண்டவரே, நாங்கள் ஒற்றுமையாய் இருக்கிற ஒரு குடும்பமாய் இருக்கணும் ஆண்டவரே. எங்க வீடுகளில் ரட்சிப்பின் ஊற்று புறப்படட்டும். எங்க வீடுகளில் ஆண்டவர் கிரியை செய்வீராக. எங்க வீடுகளுக்குள் இருக்கிற பாவ கரைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யணும். நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்காக வாழணும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்று நாங்கள் வீடுகளுக்கு திரும்பும் பொழுது எங்கள் குடும்பத்தில் மாற்றத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு யாராவது உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட போய் நீ ரட்சிக்கப்படு, உனக்கு தான் பிரசங்கம் பண்ணாங்க அப்படி சொல்கிற ஆள் பொல்லாதவங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்கிற ஆள் ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நான் யார்? மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நான் யார்? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் ஒரு வசனம் வாசிங்க. ரோமர் 14:1 வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். 14:1 விசுவாசத்தில் பலவீனமானவனை என்ன செய்யுங்க? சேர்த்துக் கொள்ளுங்க. ஆகிலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல். இப்போ சில இடங்களில் புருஷங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அப்போ அவங்கள உங்களால் தான் வீடு இப்படி இருக்குது, நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அப்படின்னு அவங்க சொல்லுவான். நீ அந்த சர்ச்சுக்கு போய் தான் உன் புத்தி பொல்லாத புத்தியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. விசுவாசத்தில் பலவீனமானவனை என்ன செய்யுங்க? சேர்த்து கொள்ளுங்க. அவங்கள ஒதுக்கிறாதீங்க.
ஒதுக்கிறாதீங்க. அவங்க விசுவாசத்தில் பலவீனமாக இருக்காங்க, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறாரு. அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒன்றால் தான் அந்த வீடு இப்படி இருக்குது, நீ ஜெபிக்கலை, நீ கீழ்ப்படியலை அப்படின்னு இந்த வாய் துடுக்கா பேசுனீங்கன்னா உங்கள் வாயில் பொல்லாத ஆவி இருக்குன்னு அர்த்தம். அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சாதாரணமாக போக மாட்டேன், அது சிலருக்கு புரியாது. உன் வாயில் பொல்லாத ஆவி இருக்குன்னு சொன்னால் தான் புரியும். அதனால் யாரையும் நான் குற்றப்படுத்த முடியாது, யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஆண்டவர் அவருடைய மனதின் இருதயத்தை பார்க்கிறாரு. ஆமென். அதனால் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. நீங்கள் என்கிட்ட நெருங்கி வந்தீங்கன்னா என்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கும், உங்கள்கிட்ட நான் நெருங்கி வந்தேன்னா உங்கள்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வரணும். என்னை பொறுத்தவரை நல்ல ஜெபிக்கிறவங்க துடுக்கா பேச மாட்டாங்க. துடுக்கா பேசுகிறதுனா புரியுதா? படக்கு படக்குன்னு பேச மாட்டாங்க. நல்ல தனி ஜெபம் பண்ணுற ஆட்கள் திடீர்னு வாயை திறந்து என்ன செய்ய மாட்டாங்க, பேசுகிறதுக்கு முன்னால் ரொம்ப யோசிப்பாங்க. ஆமென். இதை பேசினா என்ன வரும், இது பேசினா எப்படி ரியாக்ஷன் வரும் அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. யார்? தனி ஜெபம் பண்ணுற ஆட்கள். என்ன ஜெபம் பண்ணுற ஆளுங்க? தனி ஜெபம்னா ரொட்டீனாக சில பேர் இந்த சதுசேயர் பரிசேயர் வேத பாரகர் மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை காலை ஜெபம், மத்தியான ஜெபம், நைட் ஜெபம் அந்த மாதிரி நான் சொல்லலை. உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறவங்க, உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறவங்க. இவங்க மற்ற ஜெபிக்கிறவங்கள ரிலீஜியஸாக ஜெபிக்கிறவங்க. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவரே என் வீடு, உங்கள் வீடு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு வைங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்த வசனத்தை வேகமாக வாசிப்போமா? நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னால இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். குடும்பமாக எல்லாம் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. அது நல்ல இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ சில பேர் நான், என் ஒய்ஃபு, என் பிள்ளைங்கள், மற்றவங்களாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு குரூப் இந்த காலத்தில் வளர்ந்துக்கிட்டு வருது. நான், என் புருஷன் இருந்தால் போதும், என் பிள்ளை இருந்தால் போதும், மாமியார் தேவையில்லை, மாமனார் தேவையில்லை, அண்ணன் தம்பி தேவையில்லை, அக்கா தங்கச்சி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு சுவாபம் இன்றைக்கி பரவலாக அநேக குடும்பங்களில் இருக்கிறது. இங்கே நெகேமியா ஒரு காலகட்டத்தில் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். எந்த காலகட்டத்தில் குடும்பமாக நிறுத்துகிறார் அப்படின்னு நான் பைபிளில் படித்தேன். எந்த காலகட்டத்தில் நிறுத்துகிறார்? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. 4ஆம் அதிகாரம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமில் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். 10ஆம் வசனம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது. யூதா மனிதர் சொல்றாங்க, சுமைகாரன் பலன் குறைகிறது, மண்மேடு மிச்சமாகிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். நாங்கள் அலங்கத்தை கட்ட முடியாது என்று சொன்னார்கள். எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். ஓய பண்ணுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். 12ஆம் வசனம். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்தில் வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். நல்ல கவனிக்கணும். அலங்கம் கட்டப்பட ஆரம்பிக்குது. எருசலேமில் இடிக்கப்பட்ட அலங்கத்தை நெகேமியா கட்ட ஆரம்பிக்கிறார். வேலை நல்ல வளர்ந்து கொண்டு வருகிறது. சொல்லுங்க, வேலை வளர்ந்து வருகிறது.
இப்போ உங்கள் குடும்பம் கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வரும்போது அங்கு பிசாசு எரிச்சலின் ஆவியை கொண்டு வருவான். அதனால தான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், என் ஒய்ஃப் இருக்கிற காலத்தில் சொல்லியிருக்கிறான், நீ ஒன்றை பெருமையாக பேசாத. ஆமாம், நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா, அதை பண்ணுறேன் தெரியுமா, இதை பண்ணுறேன் தெரியுமா, என் பிள்ளைகள் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க தெரியுமா, எங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க தெரியுமா. இந்த பெருமையாக பிள்ளைகளை குறித்து பேசக்கூடாது. அந்த பெருமை ஒரு பொறாமையை கொண்டு வரும். வேலை வளர்ந்தேறுகிறது என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது அம்மோனியரும் அரேபியரும் அவர்கள் மேலே எரிச்சலாகி வேலையை கட்டுப்பாடு பண்ணினார்கள். இந்த நாட்களில் வீடுகளில் தடைகள் வருகிறது வைங்க. ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கல, சரியா, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கல, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. சில பையன்க எனக்கு இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சில வீடுகளில் இப்போ உள்ள ட்ரெண்டு, வாலிப பசங்களும் சரி வாலிப பிள்ளைகளும் சரி, இப்போ எனக்கு என்ன வேணாம், கல்யாணம் வேணாம், ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் வேணும். புரியுதா உங்களுக்கு? இப்படி சொன்னால் தான் சிலருக்கு உரைக்கும். ஆமாம், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத கிராமத்தில் இருக்கிறது கூட இன்ஸ்டாகிராமில் இருக்கிறியான்னு. ஆமாம், அதுவும் இன்ஸ்டாவில் இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய அருவருப்பான காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய வீடுகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவ வீடுகளில் நடந்துகிட்ருக்குது. அப்போ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் நெகேமியா ஒரு காரியத்தை செய்கிறார். 13ஆம் வசனத்தை, அதாவது 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை திரும்ப படிங்க. அப்பொழுது நான், அதாவது இந்த எரிச்சல், இந்த தடை, இந்த போட்டி, பொறாம வந்தபோது நான் என்ன செய்தேன், அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும், நல்ல கவனிங்க, உங்கள் சகோதரருக்காகவும், உங்கள் குமாரருக்காகவும், உங்கள் குமாரருக்காகவும், உங்கள் குமாரத்திகளுக்காகவும், உங்கள் குமாரத்திகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு யுத்த காலம். இது ஒரு என்ன காலம்? நான் சொல்கிற யுத்தம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நடந்த யுத்தத்தை சொல்லலை, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை சொல்லலை, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை சொல்லலை. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சபைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த நாட்களில் பாஸ்டர்ஸ் வீடு தேடி உட்கார்ந்து விசாரிப்பாங்க, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்கான்னு பார்த்தா கிடையாது. குடும்பங்களை குறித்து பாரம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணணும். அந்த வசனத்தை பாருங்கள். அவர்களுக்காக பயப்படாதீங்க, மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து கொண்டு, முதலாவது உங்களுடைய சகோதரருக்காக, ரெண்டாவது குமாரருக்காக, மூணாவது குமாரத்திகளுக்காக, நாலாவது மனைவிகளுக்காக, ஐந்தாவது உங்கள் வீடுகளுக்காக என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். சிலருக்கு ஆஃபீஸில் இருக்குது நல்லா இருக்குது, காலேஜில் இருக்குது நல்லா இருக்குது, வீட்டுக்கு வந்தாலே பிடிக்கவே இல்லை. புரியுதா? வீடுகளுக்காக யுத்தம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா வேணாமா? கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, குடும்பமாக நிறுத்தி, உங்கள் குடும்பத்தை மாத்திரம் பார்த்துக்காதீங்க. உங்கள் தங்கச்சி குடும்பம், உன் அக்கா குடும்பம், உங்கள் அண்ணன் குடும்பம், உன் தம்பி குடும்பம். ஐயா, நீங்கள் மாத்திரம் சுயநலமாக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஆமென். வசனத்தை நல்லா படிக்கணும். ஓபாலா கபா ரகபா லபா
பாரத்தோடு வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உண்மையிலேயே எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய காலம், என் குமாரருக்காக, என் குமாரத்திகளுக்காக, ஆண்டவரே எங்கள் மனைவிக்காக, எங்கள் வீடுகளுக்காக. வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளே திடீர்னு ஆண்டவரே பொருட்கள் நஷ்டமாகுது, அனாவசியமாக பொருட்கள் சேதமடையுது. இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா, ஆமே. நல்ல ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காலம். ஒரு யுத்த ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஒரு யுத்த ஜெபம். பொல்லாத பிசாசே, என் பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் புருஷனை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. பொல்லாத பிசாசே, என் தங்கச்சி குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் தம்பி குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். என் பிள்ளையை தொட உனக்கு. நல்ல யுத்த ஜெபம் பண்ணுங்க. நல்ல கைகளை உயர்த்தி. ஓபாலா காபா. ஒருவேளை எழும்பி நின்று ஜெபிக்கணும் போல இருந்தா எழும்பி நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, இன்றைக்கு நீங்க இங்க ஜெபிக்கிற இந்த ஜெபம் உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தும். நிறைய குட்டி பிள்ளைங்க ஆட்டிசம் வியாதியினால கஷ்டப்படுவாங்க. நரம்பு எலும்பு சம்பந்தமான பலவீனத்தில் குட்டி பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. இயேசுவின் நாமத்தினால போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஓரா பாபா லா கபா லபா கபா. விடாதீங்க. ஐயா உன் குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆமா, உங்க மனைவி ரொம்ப முக்கியம். உன் மகன் ரொம்ப முக்கியம். உங்க பேரன் ரொம்ப முக்கியம். பேர பிள்ளைங்க காலத்துல சத்துரு அவங்களை தொடக்கூடாது, உலகத்துக்குள்ள போயிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல கைகளை உயர்த்துங்க. நல்ல கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே அந்த பொல்லாத பிசாசை எதிர்த்து ஜெபிக்கிறேன். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியே, என் பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் பேர பிள்ளைகளை தொட அதிகாரம் கிடையாது. என் உடன் பிறந்தவங்களை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால லீபானாமா லீபாரா கபா தூராபா கபா தாலாபா தாராபா கபா தாலாபா. நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க. நிறைய வீடுகளுக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே வரட்டும். சண்டையின் ஆவி, குழப்பத்தின் ஆவி வெளியே வரட்டும். பெருமையின் ஆவி வெளியே வரட்டும். கணநித்திரையின் ஆவி வெளியே வரட்டும். ஸ்தோத்திரம். லபா லாதா லபா தாலா பௌதாலா கபா தாலா கபா தாலா கபா. நன்றியோடு துதிக்கிறோம். பலவீனப்படுத்துகிற எந்த கிரியைகளும் சரீரத்தை தொடக்கூடாது. எல்லா வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகளை, பலவீனப்படுத்துகிற ஆவிகளை, ஆமென். ரகசியம் பிள்ளைகள் எல்லாம் ஒரு நிமிஷம் கவனிங்க. வேலை பார்க்குற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க தவறான தொடர்பில் இருந்தா அங்கு கர்த்தர் ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுவீராக. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஷாலாபா லாகா லாபா தாலா பௌதாரா ராந்தாலா பௌதாரா கபா தாலா கபா தாலா கபா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். வேலையை திருடின பொல்லாத பிசாசு, வேலை ஸ்தலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசு, பொருளாதாரத்தை திருடுகிற பொல்லாத பிசாசு, இயேசுவின் நாமத்தினால அந்த கிரியைகளை நாங்கள் முற்றிலுமாய் அழித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி நல்ல அந்நிய பாஷை
நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? கர்த்தர் ஜெயத்தை பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழின் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆமென். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இப்படி ஜெபிக்கணும், நம்ம யுத்த ஜெபம் பண்ணணும். ஆமென். போரடிக்கிறதற்கு உன்னை கூர்மையான ஜபத்தில் ஒரு பல வகை இருக்குது, சரியா? உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதில் ஒரு வகை யுத்த ஜபம். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம்னா என்ன? இன்னொரு வார்த்தை யுத்தம். போராட்டம்னா யுத்தம்னு அர்த்தம். அப்போ இந்த வான மண்டலத்தை, அந்த வசனம் தெரியுங்களா எங்கே இருக்குன்னு? எங்கே இருக்கு? வெரி குட். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமா? படிங்க 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 படிங்க. பிசாசின் தந்திரங்களோடு, பார்த்தீங்களா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள். திராணி அப்படின்னா கெப்பாசிட்டி இருக்கணும். பிசாசினுடைய தந்திரங்களோடு, பிசாசு யார் மூலமாவது வருவான். சிலர் பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. சிலருக்கு பணம் கையில் இருக்காது, நண்பன்கிட்ட பணம் இருக்கும். அந்த பணத்தை வாங்கி இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சுருவாங்க. கடைசியில் பணம் வாங்கினவன் என்ன செய்ய மாட்டான்? தரமாட்டான். அப்போ இவங்க மாட்டிக்கிடுவாங்க. சிலர் பேங்க்கில் போய் ஷூரிட்டி போடுவாங்க. இந்த பணத்துக்கு நான் யார்? நான் தான் பொறுப்புன்னு போட்டுருவாங்க. கடைசியில் பணம் கடன் வாங்கினவன் என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். இதுக்கு தான் தெய்வீக ஞானம் வேணும்னு இருக்குன்னு. இதுதான் பொல்லாத ஆவி. திடீர்னு இப்போ தந்திரமாக தான் உள்ளே வரும். பொல்லாத ஆவி எப்படி வரும்? தந்திரமாக வரும். அப்போ அந்த பொல்லாத ஆவி, அதான் நீங்கள் அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி. எதிர்த்து நிற்கிறதற்கு என்ன வேணும்? திராணி. அப்போ சாதாரணமாக ஜெபம் பண்ணால் பிசாசு நம்மளை கவுத்து போட்டுருவான். இப்போ கோலியாத் பயங்கரமாக சொல்கிறான், பயங்கரமாக சத்தம் போட்டான். சவுல் ராஜா தாக்கு பிடிச்சாரா? ஓடிட்டார், ஓடி ஒளிஞ்சிட்டார். அந்த சத்தத்தை, அந்த வார்த்தையை கேட்க திராணி இல்லை. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு தான் திராணி இருந்துச்சு? தாவீதுக்கு. அந்த தாவீதுக்கு அந்த திராணி எப்படி கிடைச்சதுன்னா, அவர் வனாந்திரத்தில் ஏற்கனவே கர்த்தர் அவரை பழக்கி வச்சுட்டாரு. ஆமென். எப்படி பழக்கி வச்சார் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது? ஒரு சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? கிழிச்சு போட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படின்னா சிங்கம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் வருவான் இருக்குல்ல பேதுருவில். அப்போ இதெல்லாம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ உங்கள் வீட்டில் சில போராட்டம் பிரச்சனை வந்தால் எனக்கு தானே போராட்டம் அப்படின்னு அழாதீங்க. உங்களை ஆண்டவர் ட்ரெயின் பண்ணுவார். கர்த்தர் உங்களை நல்லா பழக்குவிப்பார்.
பழக்குவிச்சோன்னே நீங்கள் இந்த யுத்த ஜெபம் பண்ணும்போது பிசாசை நீங்கள் எதிர்ப்பீங்க. என்ன ஜெபம்? யுத்த ஜெபம் பண்ணாதான் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி காலையில் என்னுடைய மெடிடேஷன் டைமில் உங்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு உணர்த்தினார். அதனால் நீங்கள் ஜெபிக்கும்போது எது பாருங்கள், அழுது ஜெபிக்க வேண்டியதுக்கு அழுது ஜெபிக்கணும். சரியா? கையை உயர்த்தி ஜெபிக்க வேண்டியது கையை உயர்த்தி ஜெபிக்கணும். யுத்த ஜெபம் பண்ணணும். பொல்லாத பிசாசே, எங்கள் வீட்டின் எல்லையில் நுழையிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு ஓங்கி ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி ஜெபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். ஜெபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம இந்த கூட்டத்தை ஜெபத்தோடு முடிக்கலாம். சரியா? கர்த்தருடைய பிள்ளை, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய பரிசுத்த வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய பரிசுத்த நானும் திருப்புறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 15ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். என் தகப்பன் வீட்டில் நான் தான் கடைசி ஆளு. அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. இன்னைக்கு நான் குடும்பத்தை பத்தி தான் பேசுறேன். மனாசேயில என் குடும்பம் மிகவும் எளியது, ஒரு எளிய குடும்பம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். எங்க அப்பா வீட்டில் நான் தான் கடைசி ஆளு. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? அடுத்த வசனத்தில், அதுக்கு முந்தின வசனத்தில் படிங்க. 14ஆம் வசனத்தில், கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நீங்களாக்கி ரட்சிப்பார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். கிதியோன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? மனாசே கோத்திரம். என்ன சொல்லுங்க, என்ன கோத்திரம்? அந்த மனாசே கோத்திரத்தை பற்றி அவர் என்ன சொல்றாரு? மனாசையில் என் குடும்பம் ரொம்ப எளிய குடும்பம், ஒரு எளிமையான குடும்பம். எங்கள் அப்பா வீட்டில் நான் தான் கடைசி ஆள். இப்போ நீங்கள் கூட சொல்கிறீங்க, எங்கள் குடும்பம் ரொம்ப எளிய குடும்பம், எங்கள் குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம், எங்கள் குடும்பத்தில் நான் கடைசி ஆள், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்லுவது போல இந்த இடத்துல கிதியோன் சொல்லுகிறார், எளிய குடும்பம். நல்லா கவனிங்க. இந்த நாட்களில் ஏழ்மையான எளிய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வந்திருந்தால் நீங்கள் தான் இன்றைக்கி உங்களை கவனிக்கணும். கர்த்தருடைய குடும்பம், உங்கள் குடும்பத்தை பற்றியே நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எங்களுக்கு பணம் இல்லை, எனக்கு வசதி இல்லை, நான் ஒரு ஏழை குடும்பம், நான் ஒரு எளிய குடும்பம், நான் ஒரு சாதாரண குடும்பம் அப்படின்னு நீங்கள் நீங்களே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு கிதியோன் அப்படி தான் பேசினான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 16ஆம் வசனத்தில், அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அல்லேலூயா. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் குடும்பம் எளிய குடும்பம்னு நான் பார்க்கல, நீ மனாசே கோத்திரம்னு நான் பார்க்கல. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நான் ஒரு ஏழ்மையான குடும்பம், ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு வசதி இல்லை, பணம் இல்லை, ஆள் பலன் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை. என்னுடைய வீட்டில் கர்த்தர் கிரியை செய்வாரா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 6ஆம் அதிகாரம்
கர்த்தருடைய பிள்ளைகளை 25ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. போதும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று ராத்திரியில ஆண்டவர் சொல்றாரு, என் குடும்பம் ஏழை குடும்பம், எளிய குடும்பம், மனாசையில் எளிய குடும்பம், எங்கள் அப்பா வீட்டில் நான் கடைசி ஆள் அப்படி நீ சொல்லிக்கிட்டு இருக்காத கிதியோனே, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் இந்த கிதியோன் என்ன சொல்வார்னு கேட்டால் 6ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க வாசிக்கும் போது 12ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களோடு இருந்தா இவையெல்லாம் நேரிடுவானேன். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு மரணமே வந்துருச்சு, அல்லது ஒரு நஷ்டமே வந்துருச்சு, ஒரு கஷ்டமே வந்துருச்சு, உடனே கர்த்தர் எங்கள் வீட்டில் இல்லையா, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் நடக்குமா, அப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தால் இன்றைக்கு நீங்கள் கிதியோனை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எளிய குடும்பத்தை உயர்த்தணும்னா நைட்டில் எழுமணும். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 9ஆம் வசனம். அன்று ராத்திரியில கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நல்ல கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஒரு வெற்றியின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்கள் குடும்பத்தினுடைய வெற்றி உங்களுடைய முழங்கால் ஜபத்திலும், அதுவும் இரவில எழும்பி ஜபிக்கிற ஜபத்தில் இருக்குது. ஏன் இரவில எழும்பி ஜபிக்கணும்? இருளில் நடமாடும், அப்புறம் ஆமாம், இருளில் உண்டாகும். போதும். அந்த இருளில் தான் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை தீராமல் போய்கிட்டே இருக்குது. தீராத பிரச்சனை, ஜெபிச்சு பார்க்குறேன், மாற்றமே வரல. இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. நைட்டு 12 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நீங்கள் முழங்கால் போட்டு எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்துதோ அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஒரு ஏழையை அவர் பணக்காரனாக மாற்றிடுவார். ஆமென். அந்த தரித்திரத்தை கர்த்தர் மாற்றிடுவார். விசுவாசிக்கிறவன் கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி ஆமென். மீதியானியவன் அழிக்கிறவன், மீதியானியர் வேதனைப்படுத்துகிறவன், மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆடு மாடுகளை திருடிக்கிட்டு போனவன், அப்படிப்பட்ட மீதியானியரை முறியடிப்பதற்கு கர்த்தர் இரவில எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் எந்த சர்ச்சிலேருந்து வந்தாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஜெபிக்கணும். கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே, நைட்டு 12 மணியிலேருந்து 12:30 மணி வரைக்கும் இரவில் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக, ஆண்டவரே, என்னுடைய வாய், என்னுடைய இருதயம், ஆண்டவர் மீறாதபடிக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனாசையில் என் குடும்பம் எளியது, என் வீட்டில், எங்கள் தகப்பன் வீட்டில் நான் கடைசியாக உள்ளவன். ஆனால் அப்படிப்பட்ட கிதியோனை தான் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். ஆமென். இரவிலே உண்டாகிற பயங்கரத்திற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இரவிலே வருகிற பில்லி சூனிய கட்டுகளுக்கும், இரவிலே மந்திரவாதிகளின் கிரியைகளை அழிக்கிறதற்கு இரவிலே ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவிய ஆண்டவர் எங்கள் மேல் ஊற்றுவீராக. யார் யாருக்கு அந்த ஜெப ஆவி வேணும்? கைகளை உயர்த்தி கேளுங்க. இரவில எழுப்பி விடுங்க ஆண்டவரே. 12 மணிக்கு என்னை ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. நல்ல ஜெபம் பண்ணுங்க. லாதாலா பாஹாலா பௌதாலா ஹபாலா ஹாலா பா லதாலா பௌதாலா ரமா ஹபால் யாதாலா பஹபா. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்.
ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எழுப்புங்க, கர்த்தர் எழுப்புங்க. நடுராத்திரி ஜெபத்தை தாங்க, நடு இரவு ஜெபத்தை எனக்கு தாங்க. ஒருமனப்பட்டு கேட்கிறோம், நடு இரவு ஜெபத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. ஓரா பாபா பா ஹபா லா ஹபா தாலா கபா. ஆமா, எத்தனை பேருக்கு அந்த நடு இரவில ஜெபிக்கணும்? கைகளை உயர்த்துங்க, நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, அநேகர் கைகளை உயர்த்தி இருக்கிறாங்கப்பா. நடு இரவில ஆத்தும பாரத்தோடு தம் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, ஆண்டவரே நல்ல சுவாபத்துக்காக எத்தனை பேர் இரவிலே ஜெபிக்கணும்னு ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்களுடைய சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி சரியா நைட்டு 12 மணிக்கு உங்களுடைய பிள்ளைகளை எழுப்பி அவங்களை ஜெபிக்க வைங்க ஆண்டவரே, ஜெபிக்க வைங்க ஆண்டவரே, ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டபடியால் நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஆமென். கடைசியாக